2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 24ஆம் வாக்கியத்திலிருந்து 33வது வாக்கியம் இருக்கிற வேத பகுதியை நான் சுருக்கமாக உங்களுக்கு நான் விவரிக்கிறேன். எலிசாவை கொல்வதற்கு சீரியாவின் ராஜா ஆட்களை அனுப்புகிறார். ஆனால் எலிசா அவர்களுக்கு குருட்டாட்டம் வர பண்ணி நகரத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். அங்கே சமாரியா ராஜா கேட்கிறான், வெட்டலாமா என்று. வேண்டாம், அவங்களுக்கு விருந்து செஞ்சு அனுப்பிவிடு, நாம் எதிரிகள் அல்ல, அவங்க நல்லது செய்கிறோங்கிறத புரிய வை என்று சொல்கிறார். அப்பமும் திராட்சரசம் தண்ணீரும் வைத்து அவங்கள அனுப்பி விட்டுட்டார்கள். ஆனாலும் அந்த அரசனுக்கு எலிசாவை கொல்ல வேண்டும் என்கிற எண்ணம், நாடு பிடிக்கும் ஆசை. ஆகவே 24ஆம் வசனத்தில் சீரியவன் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தையெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனாலே சமாரியாவிலே கொடிய பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், ஒரு கழுதைத்தலை 80 வெள்ளிக்காசும், புறாக்களுக்கு போடுகிற கார்பொடி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கு விற்கிற வரைக்கும் அவன் முற்றுகை போட்டான். இந்த பஞ்சத்தின் உச்சம் என்னவென்றால், ராஜா நடந்து போகையிலே அலங்கத்தில் இருக்கிற ஸ்திரீ, ராஜாவே என்னை ரட்சியும் என்று கேட்கிறாள். கர்த்தர் உன்னை ரட்சிக்காவிட்டால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம் என்று ராஜா கேட்கிறான். சரி, உன் பிரச்சனை என்ன சொல்லு என்று கேட்கும்போது, நேற்றுக்கு அவள் சொன்னா, உன் பையனை கொண்டா நம்ம ஆக்கி சாப்பிடலான்னு சொன்னா, அதே மாதிரி நேற்றுக்கு என் பையனை கொன்று அவனை குழம்பு வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். இன்னைக்கு உன் பையனைத்தான் நம்ம ஆக்கி சாப்பிடலான்னு சொன்னபோது அவள் தன்னுடைய பையனை ஒழித்து வைத்து விட்டாள், எனக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவள் கேட்கிறார். அப்பொழுது ராஜா, ஜனங்கள் தன்னுடைய பெத்த குழந்தையவே சமைத்து சாப்பிடுற அளவுக்கு பஞ்சம் வந்துருச்சே என்று சொல்லி, இந்த எலிசா இந்த பட்டணத்தில் இருக்கிறனால தானே இந்த பெனாதாத் ராஜா வந்து முற்றுகை போடுகிறான். ஆகவே இந்த எலிசாவின் தலையை வெட்டி இந்த ராஜாவுக்கிட்ட கொடுத்து விட்டால் இந்த ராஜா போய்விடுவான், நாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த ஊழியக்காரனுக்காக நாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த சமாரியாவின் ராஜாவுக்கு வந்தது. அப்பொழுது எலிசா சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாக, அந்த கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பியிருக்கிறான் என் தலையை வெட்டுவதற்காக, அவன் வராதபடிக்கு கதவை பூட்டி போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று 7ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், நாளை இந்நேரத்திலே சமாரியாவிலே ஒரு படி மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 படி வார்கோதுமைமா 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த இடத்துல ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி அப்படின்னா, ராஜா எந்திரிக்கும் போது உட்காரும் போது ராஜா சாய்ந்து கொள்ளத்தக்கதாக ஒரு படை தளபதி ஒருவன் இருப்பான். ராஜாவுக்கு நெருக்கமானவன் படை தளபதி. அந்த படை தளபதி சொல்கிறான், கிண்டலாக, கேலியாக, பரியாசமாக, அவிசுவாசமாக சொல்கிறான், வானத்திலே ஆண்டவர் டேமுக்கு இருக்கிற மாதிரி மதக வானத்தில் உண்டு பண்ணி அது மூலியமா தானியத்தை வந்து இந்த சமாரியாவோட கொட்டினாலும் இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்குமா அப்படின்னு அவன் கேட்கும்போது எலிசா சொல்கிறார், உன் கண்களில் பார்ப்பாய், ஆனால் நீ அதை சாப்பிட அனுபவிக்க மாட்டாய் என்று சொல்கிறார். இதுதான் இந்த சுருக்கமான வேத பகுதி. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற 3வது கேள்வி. முதல் கேள்வி நகோமியின் வாழ்க்கையில் பார்த்தோம். 2வது கேள்வி கடந்த வாரம் கிதியோனுடைய வாழ்க்கையில் பார்த்தோம். 3வது கேள்வி இந்த இஸ்ரவேலின் ராஜாவும் இந்த படைத்தலைவனுடைய கேள்விகளை நாம் பார்க்க போகிறோம். 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இந்த ராஜா சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம். If the Lord will not help you, how shall I help you? What is your trouble? என்று ஆங்கிலத்தில் படிக்கிறோம். 2வது கேள்வி 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்த கேள்விக்குள் அடங்கியிருக்கிற இன்னொரு கேள்வி என்னவென்றால், கர்த்தர் ஏன் உன்னை ரட்சிக்கவில்லை? அவர் உன்னை எப்படி ரட்சிக்க போகிறார்? ஏன் இன்னும் ரட்சிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி. How shall God help you? Why he is not helping you still now? For what he is waiting for? ஆண்டவர் ஏன் உனக்கு உதவி செய்யாம அவர் காத்திருக்கிறார்? இப்போ வரைக்கும் ஏன் உனக்கு உதவி செய்யல? அவர் எப்படித்தான் உனக்கு உதவி செய்ய போகிறார் அப்படிங்கிறது 2வது கேள்வி. 3வது கேள்வி என்னவென்றால் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். நான் இனி கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டியது என்ன என்கின்ற ஒரு கேள்வி. This trouble is from the Lord. Why should I wait for the Lord any longer? என்று ஆங்கிலத்தில் நம்ம படிக்கிறோம். 4வது கேள்வி என்னவென்றால் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆண்டவர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? If the Lord himself make windows in heaven,
could this thing do அப்படிங்கிறது இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற காரியம். இது ஒரு பெரிய ஒரு லெசன், மிகப்பெரிய ஒரு பாடம். இதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் மட்டும்தான் இன்னைக்கு பேச எனக்கு நேரம் இருக்கும். அதுவும் பேச நேரம் இருக்கான்னு தெரியல. வேகமாக கர்த்தர் இன்றைக்கு காண்பித்த காரியங்களை உங்களுக்கு வேகமாக பகிர்ந்து கொடுக்க நான் விரும்புகிறேன். Why he is not helping you, for what he is waiting for. ஆண்டவர் ஏன் இன்னும் உதவி செய்யவில்லை? அவர் எதற்காக ஆண்டவர் காத்திருக்கிறார்? இன்றைக்கு அதற்குரிய பதிலைத்தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பேச போகிறார். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏன் எனக்கு இன்னும் உதவி செய்யல? எதற்காக ஆண்டவர் எனக்கு உதவி செய்யாம இன்னும் காலதாமதம் செய்கிறார்? இதை நல்லா மனதில் வாங்க. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் ஏன் இன்னும் உங்களுக்கு உதவி செய்யவில்லை? கேளுங்க. எதற்காக ஆண்டவர் காத்திருக்கிறார்? இப்ப புரிஞ்சுச்சா? கேள்வி புரிஞ்சுச்சா? இப்ப பதில். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக, தேவன் தாம் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை அவர் என்ன பண்ண விரும்புகிறார் என்றால் சரிப்படுத்த விரும்புகிறார். என்ன செய்ய விரும்புகிறார்? சரிப்படுத்த விரும்புகிறார். நீங்க ஒரு கத்தியை எடுத்தீங்கன்னா அந்த கத்தி நல்லா வெட்டுமா? நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அதை தடவி பார்ப்பீங்க. பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்களா? சாப்பாடு பிளேட் எடுத்தீங்கன்னா அது சுத்தமா இருக்கான்னு அதை என்ன பண்ணுவீங்க? பார்ப்பீங்க. பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்களா? பார்க்காதவங்களும் இருக்கீங்க தானே? பார்க்கலன்னா இனிமேல் பாருங்க. என்ன செய்யணும்? எதையுமே என்ன பண்ணணும்னா நீங்க சரிப்படுத்த முயற்சிப்பீங்க, அதை சீர்படுத்த முயற்சிப்பீங்க இல்லையா? ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தேவன் தாம் தெரிந்து கொண்டப்பட்ட பிள்ளைகளை முதல்ல அவர் சரிப்படுத்த விரும்புகிறார். கோணமானையா இருக்கிறீங்களா? ஒழுங்கீனமா இருக்கீங்களா? கொஞ்சம் அப்படி இப்படி நடக்கிறீங்களா? உங்க மனம் போல போக்கில் போறீங்களா? முதல்ல உங்களை விடுவிக்கிறதுக்கோ ஆசீர்வதிக்கிறதுக்கோ முன்னாடி ஆண்டவர் உங்களை சரிப்படுத்த விரும்புகிறார். இதுதான் முதல் காரியம். முதல்ல என்ன செய்யணும்னா, எல்கேஜியில் பிள்ளைகளை கொண்டு ப்ரீகேஜியில் விட்டோன்னா பார்த்தீங்கன்னா கொய்யா முய்யான்னு அழுகும். எடுத்தோன்னே இதுக்கு ஏபிசிடி சொல்லித்தர மாட்டாங்க. முதல்ல அதை அழுகிறதும் அடம் பண்ணுறதையும் அது வாந்தி எடுக்கிறதையும் ஊனமுக்கு சிந்திட்டு உட்கார்ந்துருக்கிறதையும் முதல்ல அதை சரிப்படுத்துவாங்க. இங்கே வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமே. முதல்ல என்ன செய்யப்படணும்? சரி கட்டப்படணும். இது ஒரு அருமையான ஒரு சத்தியம். இதை சபைகள் மறைக்கிறதுனால விசுவாசிக கண்ணீல விழுகிறார்கள். இது கிருபையின் காலம்தான். தேவன் பாவங்களை மன்னிக்கிறவர் தான். ஆனால் பாவத்திற்கும் பாவங்களை மன்னிப்பதற்கும் ஞானஸ்தானத்துக்கு பிரகாரம் பின்னாலே செய்யக்கூடிய பாவத்திற்கும் அதற்கான பரிகாரத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஞான ஸ்நானம் எடுக்கப்படுவதற்கு முன்பதாக நீங்க செய்யப்படுகிற பாவங்கள் ஞான ஸ்நானத்திலே நிபந்தனைகள் இல்லாமல் உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஆண்டவர் சொல்கிறார் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில், இனி நான் அவர்கள் பாவங்களை நினைப்பதில்லை என்று சொல்கிறார். ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு முன்பதாக ஒரு விசுவாசி செய்கிற பாவங்கள் எல்லாம் நினைக்கப்படுவதில்லை. அது நிபந்தனைகள் இல்லாமல் அந்த பாவங்களை தேவன் மன்னிக்கிறார். ஆனால் ஞான ஸ்நானம் எடுத்ததுக்கு பிற்பாடு ஆண்டவர் சொல்றார், எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுமோ அவனிடத்தில் அதிகம் கணக்கு கேட்கப்படும். பிதாவின் சித்தத்தை அறிந்தும் அதன்படி செய்யாதவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். இப்போ பிதாவின் சித்தத்தை அறிகிற அறிவு வந்ததுக்கு அப்புறம், பிதா என்ன செய்ய விரும்புகிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், பிதாவின் சித்தத்தின்படி வாழ தன்னை அர்ப்பணிக்காமல் தன் மனம் போல வாழ்கிற மனிதனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்? அவன் நீதிமான் தான், ஞானஸ்நானம் எடுத்து விட்டான், இயேசுவை விசுவாசிக்கிறான், விசுவாசி ஆகிவிட்டான், ஆண்டவரை அப்பா என்று அழைக்கிறான், இயேசுவின் பிள்ளையாய் மாறிவிட்டான், சபைக்கு வருகிறான், சபையின் அங்கத்தினராய் சபையினுடைய பாடியில் ஒரு அவயவமாய் இருக்கிறான். என்றாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கெடுக்கிறான், ராபோஜனத்தில் பங்கெடுக்கிறான், தசமபாகம் கொடுக்கிறார், காணிக்கைகளை கொடுக்குகிறார், ஊழியங்களில் பங்கெடுக்கிறார், எல்லாம் சரி, நீதிமான் தான். ஆனால் நீதிமானே தேவன் உங்களை பரத்திற்கு பரதீசத்தை எடுத்துக்கொண்டு நித்திய ஜீவனை உங்களை அருளி செய்ய வேண்டுமானால் உங்களை சரிபடுத்தாமல் ஆண்டவர் நீங்க இருக்கிற வண்ணமாகவே உங்களை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரால் இயலாது. அப்போ முதலாவது அவர் என்ன செய்கிறார்?
நீங்கள் நீதிமானாய் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்த அநீதிகளை எல்லாம் சரிகட்டினால்தான் நீங்கள் நீதியிலே பூரணப்பட முடியும். ஆகவே தான் சொல்கிறார், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்ப நீதியும் பரிசுத்தத்தையும் பூரணப்படுத்த வேண்டும். உங்கள் நீதியிலே வளர்ச்சி குறைவாக இருக்கலாம், ஆனால் உங்கள் நீதியிலே அநீதி கலந்திருக்க கூடாது. இப்ப உதாரணம் சொல்கிறேன், இந்த பாட்டில்ல கால்வாசி தான் இங்கே தண்ணி இருக்கிறது. தண்ணி இந்த அளவுக்கு தான் இருக்கிறது. ஆனால் இந்த தண்ணியை நான் பயன்படுத்துகிற தகுதி உள்ளதாக இந்த தண்ணீர் இருக்கிறது. ஆனால் இதே தண்ணீரில் ஒரு ஈ விழுந்து விட்டாலோ, இதே தண்ணீரில் வேற ஏதாவது அசுத்தமானது இதுக்குள்ளே விழுந்து விட்டாலோ, இது நிறைந்த தண்ணீரா இருந்தாலும் அசுத்தமானதோ ஒரு ஈயோ இதுல விழுந்து விட்டால் இந்த தண்ணீர் பயன்படுத்த உகந்ததல்ல. இது முழுவதும் வெளியே கொட்டப்படுவதற்கு ஏற்ற ஒரு தண்ணீர். இப்ப இந்த தண்ணீர் சுத்திகரிக்கப்படாமல் இதை பயன்படுத்த முடியாது. அதே போலதான் நீதிமான் நீதியிலே குறைவுள்ளவனாக இருக்கலாம், ஆனால் நீதியிலே அவன் கரையுள்ளவனாக இருக்கக்கூடாது. நீதியிலே குறைவுள்ளவனாக இருக்கலாம், பரிசுத்தத்திலே குறைவுள்ளவனாக இருக்கலாம், ஆனால் நீதியிலேயும் பரிசுத்தத்திலேயும் அவன் கரையுள்ளவனாகவோ அசுத்தம் கலந்தவனாகவோ இருக்கக்கூடாது. இதுதான் வேதம் நமக்கு கொடுக்கிற ஒரு போதனை. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாயிருக்கிறது. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதாயிருந்தால் துன்மார்க்கனும் பாவியும் எங்கே நிற்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. இது சத்தியம். இதை இன்றைக்கு சபைகள் பேசுவதில்லை. ஜனங்க ஓடி போயிடுவாங்க, வேற சபைக்கு போயிடுவாங்க, காணிக்க கொடுக்க மாட்டாங்க, ஊழியக்காரனை நேசிக்க மாட்டாங்க. இந்த சத்தியத்தை பேசுறதுல நியாய தீர்ப்பு எங்கே துவங்குகிறது? தேவனுடைய சபையிலே துவங்குகிறது. நன்றாய் கவனிங்கள், சபையிலே துவங்குகிறது நியாய தீர்ப்பு. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு போனால் அங்கே நரகம்தான், அங்கே வேற எந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது. ஆனால் விசுவாசிகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அது 2 விதத்துல. ஒன்று, இந்த பூமியிலே சரிகட்டப்படுவதற்கும் மரித்ததுக்கு அப்புறம் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கும் போது இந்த பூமியிலே தேவனுக்காக வாழ்ந்த வாழ்க்கையின் கிரியைகளுக்கு தக்க பலன்களை கொடுத்து உங்களை மகிமைப்படுத்துவதற்குமான ஒரு காரியம். அப்படியானால் இங்கே நியாய தீர்ப்பு பலன்களை பெறுவதற்கான நியாய தீர்ப்புக்கு முன்பதாக உங்களை சரிபடுத்துவதற்கான ஒரு நியாய தீர்ப்பின் சிக்ஷையை கர்த்தர் சபையிலே ஆரம்பிக்கிறார். சபையிலே கர்த்தர் ஆரம்பிக்கிறார். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24-25 வசனம் சொல்கிறது, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவருடைய நியாய தீர்ப்பு வரைக்கும் பின்தொடரும் என்று வேதம் சொல்கிறது. நியாய தீர்ப்பு வரைக்கும் உங்களை பாவம் பின்தொடர்ந்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்காது, நீங்கள் நரகம் போகிற ஆத்துமாவா இருப்பீர்கள். உங்கள் பாவங்களுக்கு நியாய தீர்ப்பு முந்திக் கொள்கிறது என்றால், நீங்கள் மரிக்கிறதுக்கு முன்னே முந்திக் கொள்கிறது என்றால், உங்களுடைய ஆத்துமாவை அழிவில்லாமல் ரட்சிக்க கர்த்தர் உங்களை சிட்சிக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 27-28 வசனம் சொல்கிறது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாக நாம் பாவம் செய்தால் இனி செலுத்தத்தக்க வேறொரு பலி நமக்கு இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்பதும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலுமே நமக்கு இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. ஓசியால எழுதுகிறார், அவர்கள் சபையில் கேள்வியானதின்படி அவர்களை நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்கிறார். அப்ப சபையிலே கேட்கிற சத்தியத்தின் உங்க கிட்ட கொடுக்கிற தாளந்துகள் மாறி, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுமோ அவனிடத்தில் அதிகம் கணக்கு கேட்கப்படும். சட்டத்தை எந்த அளவுக்கு தெரிந்திருக்கிறீர்களோ சட்டத்தை அந்த அளவு மீறும் போது உங்களுக்கு தண்டனைகள் உண்டு. அப்படினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை என்பது விளையாட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை அல்ல. நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன், எவன் என்னை கேள்வி கேட்கறது, யார் என்னை என்ன செய்ய முடியும், நான் என் மனம் போல தான் வாழ்வேன், என் இஷ்டப்படி தான் வாழ்வேன் என்று சொல்கிற வாழ்க்கை இதுவல்ல. மரணத்துக்கு அப்புறம் தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்கணும். ஒருவேளை உங்கள் மேல் கிருபையாய் இருந்தால், தேவன் உங்களை நேசித்தால், மரணத்துக்கு முன்பாக வியாதி பலவீனங்கள் இப்படி ஏதாவது 3 காரியங்களை ஆயுதங்களாக பயன்படுத்துகிறார். அவைகளை கொண்டு கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார். அதுக்கு ஆதாரம் இருக்கா பாஸ்டர் கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 5ஆம் வசனம் இருக்கிற வேத பகுதியிலே தன் தகப்பனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்த ஒரு விசுவாசியை குறித்து பவுல் எழுதுகிறார். இவனை தள்ளி விடாம சபையில வச்சிருக்கீங்க, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தவங்களதான் புளிப்பாக்குமே,
இவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படிக்கு, நரகம் போகாதபடிக்கு, அதுதான் இருக்கிறார், ரட்சிக்கப்படும்படிக்கு மாம்சத்தின் அழிவுக்காக இவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். அப்ப சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தா என்ன நடக்கும்? யோபு பத்தி பர்மிஷன் கேட்டுட்டு வந்தான். உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய வியாதிகளினால் வாதித்தான். குடும்பத்துக்குள்ளே மரணத்தை அனுபவித்தான். செல்வங்களை அழித்தான். நன்றாய் கவனியுங்கள். செல்வங்கள் அழியும் போது, பலவீனங்கள் வரும்போது, மரணங்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, ஏன் இது எனக்கு வருகின்றது? ஒன்று, யோபை போல தேவனின் உத்தமத்தை சோதிப்பதற்காக, ஆசீர்வதிப்பதற்காக வருகிறதா, அல்லது என்னுடைய குறைவுகளை கர்த்தர் இந்த பூமியிலே சீர்படுத்துவதற்காக என்னை ஒப்பு கொடுத்து என்னை சிட்சித்து சீர்படுத்துகிறாரா என்று பார்க்க வேண்டும். சிட்சில ரெண்டு வகை உண்டு. கர்த்தரே சிட்சிப்பது ஒரு வகை, சாத்தான்கிட்ட கொடுத்து சிட்சிக்கிறது இன்னொரு வகை. கர்த்தரே சிட்சிக்கிறார் என்றால் அது வேற ஒரு விஷயம். என்ன சொல்லலாம்னா, கர்த்தரே சிட்சிக்கிறார் அப்படின்னா 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 29-30 வசனத்துல பாசுங்க. அபாத்திரமாய் ராபோஜன பந்தியில, அதாவது அப்பம் ரசத்தை அபாத்திரமாய் பங்கெடுக்கிறவனை கர்த்தர் சிட்சிக்கிறார். முதல்ல ஆண்டவர் ஒரு அடையாளம் கொடுக்கிறார். பலவீனம் பலவீனம் பலவீனம். ரொம்ப பலவீனமா இருக்குதுங்க, ரொம்ப வீக்கா இருக்குதுங்க, ரொம்ப உடம்பு முடியல. 3 காரணங்களினால பலவீனம் வரலாம். ஒன்று, வாழ்வியல் சூழ்நிலையினால, நீங்க செய்யற வேலை, வாழ்க்கை முறை, இவைகளினால உங்களுக்கு பலவீனம் வரலாம். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. 2வது, உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை, பொருளாதார காரணிகளினாலே உங்களுக்கு என்ன வரலாம்? சத்தான ஆகாரம் எடுக்கல, அதனால பலவீனங்கள் வரலாம். 3வது பலவீனம் என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு சிட்சையாக உங்களை உணர்த்துவதற்காக கொடுக்கிற பலவீனம். அதனால பலவீனம் ஒருத்தருக்கு வந்தோடனே இவன் பாவம் செஞ்சான்னு நீங்க யாரும் துணிஞ்சு சொல்லாதீங்க. அந்த அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுக்கல. ஒருவருக்கு நடக்கிற சம்பவங்களின் அடிப்படையிலே அவனுக்கு இதுதான் நடந்திருக்கிறது என்று யாருனாலும் நிதானிச்சு சொல்ல முடியாது. சம்பந்தப்பட்ட நபருக்கு மட்டும்தான் அது தெரியுமே தவிர வேற யாருக்கும் தெரியாது. இதுதான் உண்மை. அதனால ஒருவருக்கு நடக்கிற சம்பவத்தை வைத்து இது இதனாலதான் உனக்கு வந்ததுன்னு யாரும் துணிஞ்சு பேசாதீங்க. காலத்துக்கு முன்னாக நியாய தீர்ப்பு செய்யாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். இது தேவன் ஒருவர் அறிவார், சம்பந்தப்பட்ட நபருடைய மனசாட்சி அறியும், வேற யாருக்கும் இது தெரியாது. முதல்ல ஒரு பலவீனத்தை அடையாளமாய் கொடுக்கிறார். அதுல அவன் திருந்த மாட்டேன்றான். உடனே அவர் என்ன பண்றார்? அந்த பலவீனத்தை வியாதியாக மாற்றுகிறார். உங்களோட உண்மை இல்லை, உங்களோட பரிசுத்தம் இல்லை, தெய்வ பயம் இல்லை, இன்னும் அந்த கெட்ட வார்த்தை விடல, இன்னும் இந்த புகையிலையை விடல, இன்னும் இந்த ஒரு தெரியாம அடிக்கிற சிகரெட்டை விடல, இன்னும் அப்பப்போ கோவம் வந்து மனைவி கிட்ட சண்டை போட்டா தண்ணி அடிக்க ஓடிடுற, ராத்திரி 12 மணிக்கு டாஸ்மார்க்கில் போய் அடிச்சுட்டு வர்ற, இன்னும் அந்த பொய் சொல்ற, இன்னும் இந்த திருடுற, இன்னும் ஏமாத்துற, கெட்ட வார்த்தை பேசுற, வெளியே ஒரு முகம் உள்ள ஒரு முகம் இருக்கு. அந்த பொம்பளை பார்த்து நீ மாடியில் போய் நின்று அந்த பொம்பளை பார்க்கறக்குன்னு மாடியில் போய் நின்று பார்க்குற, ஜன்னலில் போய் அந்த நேரத்தில் போய் அந்த புள்ள வரட்டோன்னே போய் பண்ணி பார்க்குற. இது யாருக்கும் தெரியல, கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். தேவன் என்ன செய்வார்னா, நீங்கள் பாவம் செய்வதற்கு உங்களை விடாதபடிக்கு ஆண்டவர் தடை செய்வார். அபிமெலேக்கு சாராளை கொண்டு வந்து வீட்டில் வைத்திருக்கிறான். அவனை பார்த்து சொல்றான், நீ செத்த, நீ அழைப்பத்து ஸ்ரீங்கிறாரு. அவன் சொல்ல, உத்தமமான மனதோடு சுத்தமான கைகளோடு தானே செய்தேங்கிறாரு. இப்படி இதனை சுத்தமானது உத்தமமான மனசுன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உன்னை பாவம் செய்ய விடாம தடுத்தேங்கிறார். அப்ப தேவன் என்ன செய்வார்னா, பாவம் செய்வதற்கு ஏதுவான சூழ்நிலைக்குள்ள உன்னை கொண்டு போகிறவர் அல்ல தேவன். தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரும்படி தடை செய்கிறவர் தான் தேவன். சில பேர் சொல்லுவாங்க, டாஸ்மார்க்கை படைத்தது யாரு? கவர்மெண்ட் தானே. கவர்மெண்ட் படித்தது யாரு? ஆண்டவர் தானே. அப்போ அந்த சாராயத்தை யார் படிச்சா? ஆண்டவர் தானே படிச்சார். தேவன் படித்ததெல்லாம் நல்லதான் இருக்கு, சோத்திரத்தோடு சாப்பிட்டா ஒண்ணு இல்லை அப்படின்னு பேசுவாங்க. நான் சொல்கிறேன், விஷத்தை படைத்தது யாரு? விஷத்தை படைத்தது யாரு? ஆண்டவர் தான். அந்த கவர்மெண்டை படைத்தது யாரு? ஆண்டவர் தான். அந்த விஷத்தை உருவாக்குற கம்பெனியை படைத்தது யாரு? ஆண்டவர் தான். அதை ரன் பண்றது யாரு? கவர்மெண்ட் தான். ஆகவே விஷத்தை குடிங்க, ஏன் குடிக்க மாட்டேன்ற? மினரல் வாட்டர் வாங்கி குடிக்கிறீங்க, ஏன் சாக்கடையில தானே தண்ணி ஓடுது, எடுத்து குடிக்கலாமே. அப்ப உன்னோட அறிவு சொல்லுகிறது, உன் மனசாட்சி சொல்லுகிறது, எதை நீ செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்று உன்னுடைய சுபாவத்தின் அடிப்படை அறிவே போதிக்கும் போது தேவனை குற்றப்படுத்த துணிகிற இப்படிப்பட்டவர்களுக்கு நியாய தீர்ப்பு சத்தியமானதாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சத்தியத்தை சொல்லுகிறார். சத்தியம் என்பது என்ன? எது உண்மை, எது பொய் என்பதுதான் சத்தியம். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை அனுபவிக்க வேண்டும், எதை அனுபவிக்க கூடாது, எதை தகாத விதமாக அனுபவிக்க கூடாது. சாப்பிடுறது கூட பாருங்க, தகாத விதமாய் சாப்பிட்டா அது தப்பு. வசனம் எங்க வாத்தியார் முகமது அலின்னு கிளாஸ் டீச்சர் இருந்தார். அவர் என்ன தெரியுமா சொல்வாரு?
டேய், ஒருவேளை சாப்பிட்டா அவன் யோகி, 2 வேளை சாப்பிட்டா அவன் போகி, போகினா சுகதேகி, 3 வேளை சாப்பிட்டா அவன் ரோகி, ரோகினா வியாதிக்காரன், 4 வேளை சாப்பிட்டா அவன் துரோகி, அவன் அடுத்தவன் சாப்பாடை சேர்த்து சாப்பிட்றான். அப்போ சாப்பாடானாலும் 3 நேரம் தான் சாப்பிடணும். அடுத்தவன் சாப்பிட்ற சாப்பாடை 4வது தடவை சாப்பிட்றேன்னா அடுத்தவனுடைய சாப்பாட்டை நீ சாப்பிட்ற, நீ பூமியில் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ எதை செய்தாலும் எதை அனுபவித்தாலும் கர்த்தர் ஒரு லிமிட்டேஷன் வச்சிருக்கார். நீதிமானா, தேவ பிள்ளையா அப்படின்னா உனக்கு ஒரு யோக்கியம் இருக்கிறது, உனக்கு ஒரு தகுதி இருக்கிறது, நீ இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது என்கிற பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அதையே நீ கை கொள்ளல அப்படின்னா நீ தேவனுக்கு நியாய தீர்ப்புக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். கணக்கு கொடுக்க வேண்டும். இது நிறைய பேருக்கு பிடிக்காது. மனித மனம் மிருகம் போல வாழ விரும்புகிறது. நாயை கட்டி வைங்க, கத்தி அழுகும், கூப்பாடு போடுங்க, ஓட்டு, அப்புறம் கடைசியில் ஓன்னு ஓட விடும். பார்த்துருக்கீங்களா? அதுக்கு கட்டுப்பாடு என்ன செய்யறதில்ல, பிடிக்கிறதில்ல. மனசு அப்படிதான், நாய் மாதிரி. என்னெல்லாம் விரும்புதோ அதையெல்லாம் செய், என்னெல்லாம் பார்க்கணுமோ அதையெல்லாம் பாரு, என்னெல்லாம் திங்க முடியுமோ அதையெல்லாம் தின்னு, எப்படிலாம் அனுபவிக்கணுமோ அப்படிலாம் அனுபவி. இது மிருகத்தின் குணம். இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் இருக்கணுங்கிறது தான் தெய்வத்தின் குணம். அதுதான் கடவுள் நமக்கு போதிச்சிருக்கிறார். ஆகவே எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று போதித்திருக்கிறார். அதுதான் சத்தியத்தை அறியும் அறிவு. இதை அறிந்த பின்பு பாவம் செஞ்சால் நமக்கு பலவீனம், வியாதி, மரணம் வரும். இந்த பிரசங்கத்தை செய்ய யாருக்குமே தைரியம் வராது. ஏன்னா ஜனங்க சபைக்கு வரமாட்டாங்க, பிரசங்கத்துல கூட எந்திரிச்சு போயிடுவாங்க, கேட்க மனசு வராது. அது அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31, 32 வசனத்துல பாருங்க, நீங்க உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் என்று வசனம் சொல்கிறது. இது புதிய ஏற்பாடு. உலகத்தோடு ஆக்கினை என்பது நரகம், அங்க போகக்கூடாதுன்னு கர்த்தர் நம்ம சிட்சித்து சீர்படுத்துகிறார். எபிரேயர் 12ல 4ஆம் வசனம் 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது நம்ம அதுல 9, 10 வசனத்துல சொல்கிறார், நம்முடைய பரிசுத்தத்துக்கு ஆண்டவருடைய தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்கும் பொருட்டு அவர் என்ன செய்கிறார் என்றால் நம்மை சிட்சித்து சீர்படுத்துகிறார். சரீரத்தின்படி அப்பாவுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோமே, நம்முடைய பிதாவானவர் நம்முடைய ஆவியின் பிதா. எப்படி நம்ம அப்பாவுடைய உயிரிலிருந்து இந்த சரீரம் பிறந்துச்சோ அதே போல இந்த உயிரானது ஆவியின் பிதாவிடத்திலிருந்து வந்ததுதான் இந்த உயிர். அப்போ ஆவியின் பிதா அவர் தான் நமக்கு, நம்முடைய ஆவியினுடைய அப்பா யாருன்னா பிதாவாகிய தேவன். அப்போ இந்த ஆவி கெட்டு போகிறத அவர் அனுமதிக்க மாட்டார். தம் பையன் கெட்டு போகிறத ஒரு அப்பா அனுமதிக்காத போல அவருடைய பிள்ளையாகிய இந்த ஆவி கெட்டு போகிறத அவர் அனுமதிக்க மாட்டார். ஆகவே அவருக்கு நம்ம பயந்து நடக்கணும், இல்லைன்னா அவர் சிட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை தப்பா எடுக்காம, வருத்தப்படாம, தேவன் மேல கோபப்படாம, உங்களுக்கு நல்லது என்று கர்த்தர் செய்கிறார் என்று சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பூமியிலே நீதியை சரி கட்டுகிறார். ஆகவே கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அதனால தான் இன்னும் அதில் விடுதலை கொடுக்காம வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியும், அந்த சரி கட்டப்படுதல் முடிஞ்சிருச்சுன்னா, கொடுக்க வேண்டிய கடனை கட்டி முடிச்சாச்சுன்னா பேங்க்ல இருந்து டாக்குமெண்ட்டை நம்ம திருப்பிடலாம். 2 வீலர் வாங்கும் போது லோனுக்கு வாங்கியிருப்பீங்க, உங்களுடைய ஆர்சி புக்கில் ஹைப்போத்திகேஷன் சொல்லிட்டு ஒரு சீல் அடிச்சிருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பணம் கட்டவில்லை என்றால் இந்த வண்டி பேங்கால என்ன செய்யப்படும்? பறித்து கொள்ளப்படும். பேங்கால அது பிடுங்கி கொள்ளப்படும். பேங்குக்கு சொந்தமான சொத்து தான் இப்ப இவர்கிட்ட இருக்கு. இவர் முழுமையாக அந்த பணத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த வண்டி யாருடையது? பேர் வேணா என் பேர்ல இருக்கலாம், ஆனா உண்மையான ஓனர் யாரு? இப்ப நான் இந்தியன் பேங்க்ல வாங்கியதுன்னா இந்தியன் பேங்க் தான் அதுக்கு ஓனர். அதே போல பாவம் சரி கட்டுற வரைக்கும் பிசாசு உங்களுக்கு ஓனராக தான் இருப்பான். அவனை தாண்டி ஆண்டவரால் உங்களை ரட்சிக்க முடியாது. அப்ப பிசாசுடைய ஓனர்ஷிப்ல இருந்து உங்களை காப்பாற்றணும்னா உங்களுக்கு நீதியை சரி கட்டினா தான் உங்களுக்கு விசா கிளியரன்ஸ் ஆகும், உங்களை மேலே கொண்டு போக முடியும். இப்ப சொல்லுங்க, நாம் தேவனுக்கு பயந்து வாழணுமா வாழக்கூடாது? வாழ்ந்தால் விசா கிளியரன்ஸ் ஆகும், வாழலைன்னா எனக்கு ஒரு பிரயோஜனம், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. யார் வாழலையும் அவங்களுக்கு பிரச்சனை. தேவன் ஏன் இன்னும் உதவி செய்யலை? எதுக்காக தேவன் காத்திருக்கிறார் என்றால் நமக்கு நீதியை சரி கட்டுவதற்காக தேவன் காத்திருக்கிறார். இரண்டாவதாக நம்மை தகுதிப்படுத்துவதற்காக தேவன் காத்திருக்கிறார். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும்
6ஆம் அதிகாரம் 17, 18 வசனத்தையும் படிங்க. இருக்க வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சரிகட்டப்படுதல் என்பது நாம் செய்த பாவத்துக்கு தக்க தண்டனை அனுபவித்தல். தண்டனை அனுபவித்ததோடு முடியறதில்ல, நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், கிளென்ஸ் பண்ணணும், கழுவப்பட வேண்டும். அப்பதான் தகுதி அடையும். இந்த பாத்திரம் சாக்கடையில தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு சாப்பாடு பாத்திரம் தவறி சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சு. ஐயோ தங்க பாத்திரமேன்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து அதுல சோறு போட்டு சாப்பிட முடியுமா? எடுக்கப்பட்டாச்சு, சாக்கடையிலிருந்து தூக்கியாச்சு, நீதியை சரி கட்டியாச்சு. ஆனா இது சாக்கடைக்குள்ள விழுந்ததுனால இது என்ன பண்ணப்பட்டுருச்சு? அசுத்தமாகி விட்டது. அப்ப அசுத்தமானது என்ன செய்யப்பட வேண்டுமானால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்பத்தான் நான் பயன்படுத்த முடியும். விலையேறப்பட்ட பாத்திரம் தான், ஆனால் அது சுத்திகரிக்கப்படாம அதை பயன்படுத்த முடியாது. அப்ப சுத்திகரிப்புக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இந்த சுத்திகரிப்பு வந்தாதான் இந்த பாத்திரத்துக்கு வேல்யூ வரும், மதிப்பு வரும். அதுக்கு உண்மையான தரம், கனம், மரியாதை, மேன்மை, உயர்வு அதுக்கு கிடைக்கும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனத்துல நம்ம படிக்கிற காரியத்தை நீங்க பாருங்க. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. இது 20ஆம் வசனத்தை படியுமா. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் இல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் உண்டு. அவைகள் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு, இப்போ ஆண்டவர் சொல்ற கவனமா கேளுங்க, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட, அந்த வார்த்தை தான் நீங்க கவனம், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட. அப்ப நீங்கள் ஆயத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய கரத்துல பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் நீங்கள் சுத்திகரிக்கப்படணும். சுத்திகரிக்கப்பட்டாதான் நீங்க எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமா இருக்கிறீங்க. எந்த நற்கிரிக்கு ஆயத்தமா இருந்தாதான் நீங்க கனம் பண்ணப்படுவீங்க. அல்லேலூயா. ஆகவேதான் 19ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவனும் இதுல எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது அதுக்கு முத்திரை. எந்த சங்கீதக்காரன் சொன்னா, யாதொரு அநியாயம் என்னை ஆள ஒட்டாதிரும், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கிக்காரும். என்னங்க? துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கிக்காரும். எந்த அநியாயம், ஒரு அநியாயம், அவன் சொல்றான், ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதிரும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டா என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். அடிக்கடி நான் ஜெபிக்கிற ஜெபங்கள்ல ஆண்டவரை துக்கப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கை பாதை என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதுக்கு 2 காரியத்தை செய்யணும். ஒண்ணு, வேதத்தை படி, இல்ல அவருடைய பாதத்தை புடி. 2 விஷயம். ஒண்ணு, வேதத்தை படி. இந்த வேதத்தை படிக்கிறது எப்படி தெரியுமா? நான் 50 தடவை பைபிள் படிச்சேன், 200 தடவை பைபிள் படிச்சேங்கிறதுக்காக இல்ல. நிறைய பேர் பைபிள் படிக்கிறது எப்படி தெரியுமா? நான் சொல்றேன் பாருங்க. நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி படிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ல மார்க் வாங்குறதுக்காக படிக்கிற மாதிரி பைபிள் படிக்கலாம். சண்டே கிளாஸ்ல எல்லாம் ப்ரைஸ் வாங்குறதுக்காக பிள்ளைகளை மக்கப் பண்ணி வச்சு உருட்டு வச்சு கொண்டு வருவீங்கல்ல, அதே நீ தான் ப்ரைஸ் வாங்கணும், இல்லைன்னா அக்கா கேட்பல சொல்லி கொண்டு வருவீங்க. இதெல்லாம் உதவாது. வயசு பையன் ஆகும்போது அவன் காதலிப்பான், பாவம் செய்வான். சண்டே கிளாஸ்ல விபிஎஸ்லாம் ப்ரைஸ் வாங்கினியாடா? ஆமாம் வாங்கினா. அது மூளைக்குள்ளே தான் இருக்கு, இருதயத்துக்குள்ள இல்லை. எப்படி பைபிள் படிக்கணும் தெரியுமா? இப்போ ஒரு சமையலை பற்றி நீங்கள் படிக்கிறீங்க. அடுப்பை பற்ற வைங்க, கடாயை வைங்க, அதை போடுங்க, இதை போடுங்க, எவ்வளோ நேரம் விடுங்க, ஆட்டுங்க, உப்பு போடுங்க, இதை விட்டுங்க, இதை போடுங்க, எவ்வளோ நேரம் வைங்க, மூடி வைங்க, இப்போ இறக்குங்க, இப்போ இது மேலே தூவுங்க, இப்போ பரிமாறுங்கிறாங்க. இப்போது அந்த அந்த சமைச்சதை சாப்பிட்டு பார்க்கும்போது அது ருசிக்கணும் இல்லை? சில பேருக்கு அது ருசிக்காது. சில பேருக்கு அது படித்த மாதிரி ஏசிட்டிஸ் மாதிரியும் அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே இவங்களுடைய சில யோசனைகளெல்லாம் சேர்த்து இன்னும் பிரமாதமாக அது ரெசிபி ரெடி பண்ணியிருப்பாங்க. வேத வசனம் ஒரு விதை. இது உன் இருதயத்தில் விழும்போது ஆண்டவர் சொல்றாரு, சிலது 100 விளைஞ்சிச்சு, சிலது 60 விளைஞ்சிச்சு, சில 30 விளைஞ்சிச்சு. வேதத்தை படித்தா உங்கள் வாழ்க்கையில் இருந்து அது பலனா வெளிப்படணும். மற்றவங்க நீங்கள் படித்ததை ருசிச்சாதான் நீங்கள் பைபிள் படித்ததுக்கு அடையாளம்.
நீங்க வேதத்தை படிச்சதை உங்க வாழ்க்கையிலிருந்து இன்னொருத்தர் வந்து அந்த வேத வார்த்தையே உங்க கிரியைகளின் மூலியமா அவர் ருசிக்கவில்லை என்றால், நியூஸ் பேப்பர் மாதிரி, கதை புக்கு மாதிரி, அல்லது டியூஷன்ல மாணவன் படிக்கிற மாதிரி தான் நீங்க பைபிள் படிச்சீங்களே தவிர, உங்க வாழ்க்கையாக வேத வார்த்தை மாறவில்லை. வேத வார்த்தை உங்கள் வாழ்க்கையாக என்றைக்கு மாறுகிறதோ அன்றைக்கு தான் இந்த வேதம் சத்திய வேதமாக, உயிரோட்டம் உள்ளதாக, ஆவியாக, ஜீவனாக மாறும். 1000 தடவை பைபிள் படிச்சாலும் உங்க வாழ்க்கையில இல்லைன்னா எல்லாமே வீண். 10,000 வசனங்கள் உங்களுக்கு மனப்பாடமா தெரிந்தாலும் அதை வாழ்க்கையில நீங்க கை கொள்ளவில்லை என்றால் எல்லாம் வீண். நீங்கள் எப்படி இந்த வேதத்தை கை கொள்கிறீர்கள்? சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம் உண்டா? ஒரு ராஜாவுக்கு மனைவி ஆகணும்னா அங்க எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சுத்திகரிப்பு தேவையானது அந்த கன்னிகளுக்கு கொடுத்தாங்களாம். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் 12 மாதங்கள் சுத்திகரிக்கப்பட்டு அவள் ஜோடிக்கப்பட வேண்டுமா. அப்பதான் ராஜா கிட்ட அவ போக முடியுமா. உலக பிரகாரமான ஒரு ராஜா கிட்ட போறதுக்கு 1 வருஷம் வெள்ளை போலும் மருத்துவ குணமும் வாசனையும் இருந்தது. அடுத்தது சுகந்த தூபம் வந்து அவளை அப்படியே ரசிக்கவும் ருசிக்கவும் தக்கதான ஒரு ஆளாக அது மாட்டேன். சேரியிலிருந்து எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, ஸ்லெம்ல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த நாட்கள் அப்படிப்பட்ட அமைப்புகள் வைத்திருந்தார்கள். அங்கெல்லாம் இருந்து கொண்டு வந்திருப்பாங்க அடிமைகளை. ஆனால் இதை 1 வருஷத்தை சுத்திகரிக்கப்படும் போதுதான் ராஜா உன் கூட வாழ்றதுக்கு தகுந்த ஒரு தகுதியை அடைகிறோம். அப்ப நற்கிரிக்கு ஆயத்தமாக்கப்பட்டதான ஒரு பாத்திரமாய் மாற வேண்டுமானால் நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். எதனால சுத்திகரிக்கலாம்? 1 வசனத்தினாலே சுத்திகரிப்பு, 2 இரத்தத்தினாலே சுத்திகரிப்பு, 3 பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சுத்திகரிப்பு. ஆரம்ப சுத்திகரிப்பு என்னவென்றால் தண்ணீர் ஞான ஸ்நானத்தில் உண்டாகிற சுத்திகரிப்பு. வேத ஆதாரங்களை வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நித்தியாவினால தம்மை பழுதற்ற பலியா ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் செத்த கிரியைகளற ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று போடப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டாகிற சுத்திகரிப்பு. அடுத்து வசனத்தினால் உண்டாகிற சுத்திகரிப்பு யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமாக்கிறீர்கள். அப்போ ஒரு விசுவாசி வசனத்தை எந்த அளவுக்கு கேட்கிறீர்களோ, உபதேசத்தை கேட்டு கீழ்ப்படுகிறீர்களோ அந்த அளவாக உங்கள் ஆத்துமாக்கள் பரிசுத்தம் அடையும். 3ஆவதாக பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சுத்திகரிப்பு. யாக்கோபு 4:5 சொல்கிறோம், நம்ம இடத்துல வாசம் பண்ணுகிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார்கள் அல்லவா. அதுக்கு முந்தின வசனத்துல விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா. ஒருவன் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்பும் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறார். இப்ப இந்த ஆவியானவர் எதுக்கு வைராக்கியமா இருக்கிறார் என்றால் அவர் என்ன செய்கிறார் என்றால் உங்களுக்காக அவர் செய்யக்கூடிய கிரியைகள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னது என்று நீங்கள் அறியாதிருக்க அப்படினால் உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். அதே போல ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார் தேவனுடைய புத்திரன் எனப்படுவார்கள். உங்களை வழி நடத்துகிறார், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி நல்ல பாதைகளை, நல்ல ஆவியினுடைய செம்மையான பாதையிலே வழி நடத்துகிறார். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 8லிருந்து 11 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி சகல சத்தியத்துக்குள்ள நம்மை போதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். இப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் முன்பதாக ஞான ஸ்நானம் என்கிற தண்ணீர் முழுக்கினாலே நம்முடைய பாவங்களை கழுவி ஆண்டவரை சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் சபையில கொண்டு வந்து வசனத்தினாலும் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் தேவனுடைய பரிசுத்த ஆவினாலும் ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறார். ஏனென்றால் நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று எபேசியர் 1:13-14 படி மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். எதுக்கு அவர் முத்திரையா இருக்கிறார் என்றால் எந்த அநியாயம் செய்ய விடாம, கூக்குரல், கோபம், விபச்சாரம், பாவங்கள், இச்சைகள் இவைகளில் விழுந்து விடாம, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாம நம்ம வாழ்றதுக்காக தான் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கெட்டு போயிடக்கூடாது. மனவாட்டியாய் ஆண்டவருக்காக எடுக்கப்படுவதற்கு நீங்கள் கரைதிரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாய் மாறுவதற்கு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தது போல இன்றைக்கு ஆவியானவர் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் உங்கள் மேலே என்னென்றைக்கும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் போவது நல்லது, போவேனால் என்றென்றுக்கும் உங்களோடனே இருக்கும்படி நான் தேற்றரவாளனை அனுப்புவேன் என்கிறார். உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிறார். அல்லேலூயா.
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆகவே நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக சுற்றித் திரிந்தார். அப்போஸ்தலர் 10:38 படிக்கிறோம். அப்படியானால் எதுக்கு சுத்திகரிப்பு என்றால், நீங்க எந்த நற்கிரியும் செய்வதற்கு தகுதியுள்ள ஒரு பாத்திரமாக மாற்றி உங்களை கர்த்தர் ஹானர் பண்ண விரும்புகிறார். கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டுமா? நீங்க சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். மூன்றாவதாக, கர்த்தர் குறித்த காலம் அல்லது ஏற்ற காலம் என்று வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் மௌனமாக காத்து கொண்டிருக்கிறார். எதற்காக என்றால் 2 விஷயங்கள். ஒன்று, நீங்கள் வளர வேண்டும் என்று காத்திருக்கிறார். நீங்க சிறுபிள்ளையா இருந்தா ஆண்டவர் உங்களை நம்பி டக்குன்னு பொறுப்புகளை எல்லாம் கொடுக்க மாட்டார். நீங்க வளர்றதுக்காக காத்திருக்கிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை தயவு செய்து எடுத்து படியுங்க. சுதந்திரவாளி எல்லாவற்றுக்கும் எஜமானனாய் இருந்தும், இந்த வார்த்தையை கவனிங்க, அவன் சிறுபிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமைக்கும். இப்ப என் வீட்டுல ஒரு வேலைக்கார பிள்ளை இருந்தான்னு வச்சுக்கணுங்க. எங்க புட்டுவும் பிள்ளையா இருந்தா, இப்போ வேலை செய்யற பிள்ளையும் புள்ள மாதிரிதான் இருப்பா, என் மகளும் புள்ள மாதிரிதான் இருப்பா. இப்ப என் பையன் இருக்கான். இப்போ அவன் நான் வண்டி எடுத்துட்டு ஓட்டுறேன்னு சொன்னான்னா டக்குன்னு நான் என்ன செய்ய மாட்டேன், வண்டியை தொடக்கூடாதுன்னு. ஒரு வேலைக்காரருக்கான வண்டி எடுக்கிறேன்னு சொன்னா வண்டி எடுக்கக்கூடாது. அவனுக்கு என்ன கட்டளையோ அதே போல சிறுபிள்ளைய வளராது என் பிள்ளைகளுக்கும் அதே கட்டளை. அப்ப ஏன் என் பிள்ளைய நான் வேலைக்காரனா வச்சிருக்கேன்னா, இல்லை என் பிள்ளைகளை அடிமையா வச்சுக்கிறேன்னா, இல்லை, நீ சிறுபிள்ளையா இருக்கிறதுனால, இன்னும் அந்த வயது வராதனால உனக்கு அந்த அறிவு முதிர்ச்சி இருக்காது. உனக்கு கொடுக்கிற பொறுப்பை சரிவர திறம்பட செய்ய ஞானம் போதாது, திறமை போதாது. ஆகவே அந்த திறமை ஞானம் முதிர்ச்சி வருகிற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க நினைச்சுக்காதீங்க ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, ஆண்டவர் என்கிட்ட இல்ல, ஆண்டவர் என்ன உயர்த்த மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் என்ன மேல கொண்டு வர மாட்டேங்கிறாரு என்றால் இன்னும் சிறுபிள்ளைத்தனமான காரியங்களை விடுகிற வரைக்கும். ஏன்னா நீங்க குழந்தைகளா இருந்தபடினாலும் உங்களுக்கு பாலை உண்ண கொடுத்தேன், போஜனத்தை கொடுக்காமல் என்று சொல்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தையா இருக்கிற வரைக்கும், வளராத வரைக்கும் அநேக நன்மைகள், அநேக ஆசீர்வாதங்களுக்கு நாம் சொந்தக்காரர்களாக மாறவே முடியாது. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இங்கதான் ஆவிக்குரிய வளர்ச்சியின் பூரணத்தை அடையணும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷனாவதற்காக எபேசியர் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர், போதகர் என்ற 5 ஊழியத்தை வைத்து அலைகளைப் போல பலவித காற்றினால் நம்ம அடைபட்டு அடையாமல் நாம் சத்தியத்தை தெரிந்து அதுல உறுதிப்பட்டவர்களாக வளருவதற்காக கர்த்தர் காத்திருக்கிறார். அப்போ ஒன்ஸ் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிற வளர்ச்சியை அடைந்து விட்டால் உங்களுக்கும் உலகத்தாருக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கெல்லாம் என்னன்னா ஷார்ட்கட்ல சீக்கிரமா மேல வந்துடணும் நம்ம ஆசைப்படுறோம். ஆனா தேவன் உங்களை உயர்த்த வேண்டுமானால் நீங்கள் வளர வேண்டும். டெடிகேஷன் வேணும், பிரதிஷ்டை வேணும், கீழ்ப்படுதல் வேண்டும், அதுல பூரணப்பட வேண்டும், ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைய வேண்டும். இன்னும் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாலே 50 கொட்டாய் விடும்போது எப்படி ஒரு நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? ஆவிக்குரிய தரத்துல நாம் மேம்பட்டு வர வேண்டும். இன்னைக்கு நம்ம ஒன் டே கிறிஸ்டியன்ஸா இருக்கோம். சண்டே மட்டும்தான் நமக்கு எல்லா விதமான பக்தி இருக்குது. மண்டே டு சாட்டர்டே நம்ம எல்லா காரியத்தையும் செஞ்சு விட்டு பிரச்சனை வரும்போது தேவனை தேடுறோம், இல்ல தேவை வரும்போது தேவனை தேடுறோம். நான் ஆண்டவரை போல மாறணுங்கிறதுக்காக ஆண்டவரை என்றைக்கு தேடுகிறீர்களோ அதுதான் முயற்சி. அல்லேலூயா. ஆண்டவரை போல மாறணும்னு என்றைக்கு தேடுகிறீர்களோ அதுதான் முதிர்ச்சி. என் பிரச்சனைக்காக நான் தேடினாலும், என் தேவைக்காக தேடினாலும் அது ஆவிக்குரிய ஓட்டம் அல்ல. அது ஜஸ்ட் ஒரு ரெமெடி. டாக்டர்கிட்ட வியாதிக்காரன் போய் பார்க்கறது போல தேவனை டாக்டராகவும் ஃபைனான்ஸ்காரராகவும் பார்க்காதீங்க. நீங்க எப்படி பார்க்கணும்னா, உங்கள் ஆத்மாவின் மேய்ப்பனாக, உங்களுடைய டெஸ்டினேஷனாக, உங்களுடைய லக்காக, உங்களுடைய நோக்கமாக அவரை உங்கள் வாழ்க்கையில பார்க்கணும். அவரை போல நான் மாற வேண்டும் என்று பார்க்கணும். அல்லேலூயா. 2வது காரியம் என்னவென்றால், உங்களுக்கான ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருப்பார். இன்னொருவன் ஆள வேண்டிய காலத்துல உங்களை ஆள்றதுக்கு கர்த்தர் வைக்க மாட்டார். சோ உங்களுக்கு என்று ஒரு காலத்தை வைத்திருப்பார். எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியா செய்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கிருங்கள். அப்படியானால் ஏற்ற காலம் என்று உங்களுக்காக ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உதாரணம் சங்கீதம் 31:15 படிச்சீங்கன்னா, என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்றான். இது தாவீது கிட்ட இருந்து இந்த பாடத்தை நம்ம நல்லா படிக்கலாம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனத்துல படிக்கும் போது சவுலை போய் பார்க்கறதுக்காக போறாங்க. சவுல் தூங்கிட்டு இருக்கிறான். அப்போ தன் ஆயுததாரியை கூட்டிட்டு தாவீது போறான். இவனை ஒரே குத்தி கொண்டலாங்கிறான்.
1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 9-10. தாவீது அப்ப அபிஷேகை பார்த்து சொல்றான், அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிருவன், தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, தாவீதினுடைய அறிவு தான் இங்க நமக்கு தேவை. தேவனுடைய செயலுக்காக காத்திருக்கிற தாவீதினுடைய அறிவை நாம் இங்க கற்றுக்கொள்ளணும். அவன் என்ன சொல்றாருன்னா, இப்ப சவுலை கொண்டுட்டா உடனே தாவீது ராஜாவா மாற முடியும். ஷார்ட்கட் ஆப்ஷன், குயிக்கான ஒரு ரெமெடி அவன் வாழ்க்கையில வந்திருக்கிறது. ஆனால் இந்த ஷார்ட் ரூட்டை இவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. குறுக்கு வழியிலே பணம் சம்பாதிக்கிற புக்தியை கவக்கடல. சைனா டூப்ளிகேட் பொருளை போட்டு ஒரிஜினல் பொருள்னு சொல்லி சம்பாத்தியம் பண்ண முடியும். வேலையா அறகுறையா செஞ்சு நிறைய காசு போட்டு நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும். இதை போல ஷார்ட்கட்டான ரூட்டை தாவீது தெரிந்து கொள்ளல. தாவீது என்ன பண்றான், அவன் சொல்றான், கர்த்தர் இவர் செஞ்ச தப்புக்கு ஆண்டவர் அவரை அடிக்கணும், இல்ல அவருக்கு ஆயுசு போய் ஒரு 90 வயசுலயோ 95 வயசுலயோ ஆயுசு போய் அவர் சாகணும், அல்லது யுத்தம் வந்து அந்த யுத்தத்துல போய் அவர் சாகணும். ஒரு ராஜாக்கு மூணு விதத்துல தான் சாவ வரும். ஒண்ணு ஆயுசு பூர்ணம் அடைந்து சாவான், இல்லைன்னா யுத்தத்துக்கு போய் சாவான், இல்லைன்னா கடவுள் அவனை அடிச்சு சாவான். ராஜாக்களுக்கு இந்த 3 விதத்துல தான் சாவு வரும். நமக்கும் அப்படிதான் 3 விதத்துல சாவு. ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன், ராஜாவாகிறதுக்காக அவரை எனக்காக வாழக்கூடிய ஒருவனை நான் கொல்ல மாட்டேங்கிறான். நான் பணக்காரன் ஆகிறதுக்காக இவனை நான் கொள்ளையடிக்க மாட்டேன். என்னுடைய தேவையை சந்திப்பதற்காக, என்னுடைய பசியை போக்குவதற்காக இவனுடைய ஆகாரத்தை நான் திருட மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? நான் ராஜா வாங்கணுங்கிறதுக்காக சவுலை என்ன செய்ய மாட்டேன், நான் கொல்ல மாட்டேன். இதுதான் நான் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அதை பிராக்டிஸ் பண்றது. இப்ப எனக்கு பசிக்குது, ஆனா டெரிக் கிட்ட சாப்பாடு இருக்கு, அவங்க அம்மா நல்லா பிரியாணி செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. உடனே நான் பாக்குறேன், எனக்கு பசிக்குது, நான் டபக்குன்னு டெரிக்கோட டிஃபன் திருடி நான் சாப்பிட்டுறேன். இப்ப என்னோட பசி ஆறிடுது. என் பசியை ஆத்துறதுக்காக இன்னொருத்தனுடைய சாப்பாடு திருடி அவனை பசியா இருக்க வைப்பது தேவ திட்டம் அல்ல. எனக்கு பண தேவை. இவர்கிட்ட பர்ஸ் வச்சிருக்காரு, பர்ஸ்ல நிறைய பணம் வச்சிருக்காரு சேத் இப்ராஹிம். அவருடைய பர்ஸ்ல இருந்து நான் பிக் பேக்கெட் அடிச்சிடறேன். அவர் வாட்ச் பார்த்துட்டு இருந்தார். இப்ப அவர் பேரை சொன்னது என்ன, திடீர்னு என் பேரை சொல்றாருன்னு பாக்குறேன். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதை காலன்னு சொன்னதுனால டைம் பார்க்கிறார், வேற ஒன்று. தாவீதுக்கு அந்த அறிவு இருந்தது. விசுவாசிகளே, உங்கள் தேவைக்காகவோ உங்கள் சுயநலத்துக்காகவோ தேவன் உங்களை உயர்த்த வேண்டிய காலத்துக்கு முன்னாக சாத்தான் நிறைய குறுக்கு வழிகளை சாப்பிடுவான். என்ன சொல்லுவான், இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடு, கல்லை அப்பமாக்கி சாப்பிடு. ஒன்று இல்லைன்னா என் கால் உளுந்து கும்பிடு, எல்லாமே உனக்கு தரேன், எங்கூட பாவம் செய்ய, நான் உனக்கு எல்லாமே தரேன். இன்னைக்கு எத்தனையோ உடன்படிக்கைகள் இருக்கு. வேலை செய்கிற பெண்களுக்கு வேலை செய்கிற ஸ்தலங்களிலே அந்த முதலாளிமார்கள்னால, சூப்பர்வைசர்கள்னால, உயர் அதிகாரிகள்னால பாலியல் என்னுடைய பாலியல் இச்சைக்கு நீ உட்படுவாயானால் டக்குன்னு அங்க பயங்கர சலுகை. பின்னால வந்திருப்பா, எல்லாத்த விட முன்னால போயிடுவா. படிப்பு கம்மியா இருக்கும், எல்லாத்த விட சேலரி இவளுக்கு, படிச்சவங்களுக்கு எல்லாம் சேலரி கம்மியா, இவளுக்கு நல்ல சேலரி இருக்கும். ஏன்? அவனுடைய பாலியல் தேவை, அவனுடைய துன்மார்க்கமான இச்சைக்கு நான் உன்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அதான் சாத்தானுடைய பாதத்தை விழுந்து பணிந்து கொள்ளுது. என பணிந்து கொள், இவைகள் எல்லாம் உன்னுடையதாகும். நீ பாவம் செய்யணுங்கிறது தான் உன் நோக்கம். நீ பாவம் செய்து விட்டால் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்க ஆயத்தம். இந்த உலகத்துல ஒவ்வொன்றுக்கும் சாத்தான் ஒரு விலை வைத்திருக்கிறார். தாவீதினுடைய குடும்பத்தை விலை பேசுவதற்கு பத்சேபாளை ஒரு விலையாக வைத்திருந்தார். யூதாசுடைய ஆத்துமாவையும் அப்போஸ்தல பட்டத்தையும் எடுப்பதற்கு 30 வெள்ளிக்காசை சாத்தான் விலையாக வைத்திருந்தான். அது இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட விலை அல்ல, யூதாசுடைய ஆத்துமாவுக்கு கொடுக்கப்பட்ட விலை. அதே போலதான் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய பரிசுத்தத்தை கெடுப்பதற்கும், உங்கள் பிள்ளைகளை விலைக்கு வாங்குவதற்கும், உங்களுடைய வாழ்க்கையை விலைக்கு வாங்குவதற்கும், உங்கள் ரட்சிப்பை விலைக்கு வாங்குவதற்கும் யாக்கோபை போல பேரம் பேசுகிற சாத்தான் இந்த உலகத்தில் உண்டு. விசுவாசியே, நீ விழித்துக் கொண்டு ஜாக்கிரதையா இல்லாவிட்டால் உன்னுடைய வியாபாரத்திலே நீ பிள்ளைகளை விற்று போடக்கூடும். உன்னுடைய வியாபாரத்திலே உன் ஆத்துமாவை யூதாசை போல விற்றுவிடக்கூடும். அல்லது உன்னுடைய வியாபாரத்திலே தாவீதை போல அவனுடைய வாழ்க்கையை விற்று போடக்கூடும். ஒரு பத்சேபாளை வச்சு அவனுடைய மகள் தாமாருடைய கற்பு, மறுமணியாட்டிகளுடைய கற்பு, அப்சலோமுடைய உயிர், அம்னோனுடைய உயிர் என்று அடுத்து 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 தாவீது வாங்கினதை விட அவன் நஷ்டப்பட்டது அதிகம். ஒருவேளை பயிற்சங்களுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான். அவன் குடித்த அந்த கூளை விட அவன் விற்றது அதிகம். ஏசா விற்றது அதிகம். இன்னைக்கு சாத்தான் உன்னை நயவஞ்சமாக ஏமாற்றி உன்னுடைய விற்று போட அவன் பேரம் பேசுவான். விசுவாசியே, ஏமாந்துராதே.
சில நான் ஜெபம் பண்ணுவேன், நீ தராத ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டாம், அந்த ஆசீர்வாதத்துல சாபத்தை கலந்து என் பிள்ளைகள் கெட்டு போவதற்கு ஏதுவாக சாத்தான் அதை உள்ள கொண்டு வந்து இச்சை, பொருளாசை என்கிற இச்சையின் மூலியமாக நான் சம்பாதிக்கிற தவறான சம்பாதத்தில் வரக்கூடிய பணம் என் பிள்ளைகள் கெட்டு போவதற்கு காரணமாக அமையும். எத்தனையோ பெற்றோர் இன்னொருவரை ஏமாற்றி சம்பாதித்த பணம் அவருடைய பேர பிள்ளைகள் நாசமா போவதற்கு அந்த பணம் காரணமாக அமைந்திருக்கிறது. என் கண்களினால் அதை நான் பார்க்கிறேன், கண்களினாலே பார்க்கிறேன். நான் யோசிப்பேன், ஆண்டவரே வேண்டாம், அந்த காசுல ஒரு ரூபாய் கூட வேண்டாம் என்று யோசிப்பேன். அது உங்கள் பிள்ளையினுடைய உயிரை வாங்கிவிடும். வேலை செய்கிற இடத்துல உண்மையா இருங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல உண்மையா இருங்கள், பொறுப்பிலே உண்மையா இருங்கள், எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்கிறோம் என்று உண்மையில இருங்கள். சாத்தானுக்கு உங்களை விற்றுப்படாதீங்க. குறுக்கு வழியில பணக்காரன் ஆகணும், குறுக்கு வழியில மேல வரணும், நிறைய ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை சேர்க்கணும், என் பிள்ளைகளுக்கு தலைமுறைக்கு சேர்க்கணும் நீங்க நினைக்காதீங்க. ரட்சிக்கப்படாத நாட்களில் என் தகப்பனார் சம்பாத்தியங்கள் ஒன்று கூட இல்லை ரட்சிக்கப்படாததுக்கு முன்னால. காரணத்தை என் தாயார் சொன்னார்கள், எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவங்க சொன்னாங்க, அதுல ஒரு ரூபாய் கூட இல்லை, எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம், ஐசுவான் தான் தாழ்த்தப்பட்டதை கொடுத்து மேன்மை பாராட்ட கடவன் என்று சொல்லி அந்த வசனத்தை சொல்லி என் தாயார் சொல்லுவாங்க, அதனால இது நல்லதுடா, நீங்க துக்கப்படாதீங்க, வீடை வித்துட்டோம், நகையை வித்துட்டோம், எல்லாத்தையும் இழந்துட்டோம் வருத்தப்படாதீங்க, கர்த்தர் தருகிறது தான் நமக்கு வேண்டும் என்று சொல்லுவாங்க. குறுக்கு வழியை நாடாதீங்க. ஏனென்றால் சில நேரங்களிலே தேவன் உயர்த்துவதற்கு குறுக்கு வழிகளை நாம் நாடும்போது அது நமக்கு எதிராக அமையும். சில நேரங்களிலே கர்த்தர் காத்திருப்பது சிலருடைய அக்கிரமம் நிறைவாக வேண்டும் என்று காத்திருப்பார். அது வரைக்கும் நீங்க காத்திருக்க வேண்டும். ஆதியாகமம் 15:16 சொல்றார், ஆபிரகாமுக்கு எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை, அதனால நீ வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் தான் அக்கிரமம் நிறைவாகும் போது நான் வருவேங்கிறார். என்ன அக்கிரமம் நிறைவாகுது பாருங்க. இது லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 24, 25 29 வரைக்கும் இருக்கிற வேத பகுதி நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. செய்யக்கூடாத அது ஒரு அருவருப்பான முறைகேடான பாவ காரியங்களை அந்த எமோரியர், கிர்காசிகர், இந்த மாதிரியான பலவிதமான அந்த 7 ஜாதிகள் பாவம் செஞ்சாங்க. அவங்க செஞ்ச பாவங்கள் நாக்கூசுகிற பாவங்களை செய்தாங்க. ஆண்டவர் சொல்றார், தேசம் அவர்களாலே தீட்டுப்பட்டது, ஆகவே தேசம் தன் குடிகளை கக்கி போடும். 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் ஏன் அவங்க தள்ளி வைக்கப்பட்டார்கள் என்றால், இவங்களுடைய அக்கிரமம் நிறைவானாதான் அவங்களை தண்டிக்க முடியும். அவங்களை தண்டிப்பதற்கான ஆயுதங்கள் யார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆகவேதான் 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை ட்ரெயின் பண்ணிட்டு 430 வருஷத்துல இவனுடைய பாவம் பூரணம் அடைஞ்சோன்னே பாடா போய் அவனை விட்டு அவன் தேசத்தை எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் அந்த தேசத்தை அவன் தீட்டுப்படுத்தினான். தேசம் தன் குடிகளை கக்கி போட்டது. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்தமாய் மாறிட்டு. உங்க வீடு உங்க கிரிகளினாலே தீட்டுப்படாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். தீட்டும் அருவருப்பான எந்த காரியங்களும் உங்க சரீரத்திலேயோ உங்க இருதயத்திலேயோ உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே வராதபடிக்கு பரிசுத்த காவலை நீங்கள் காப்பீர்களானால் நீங்க இருக்கிற இடத்துல வாழாகாமல் தலையாவீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க வீட்டில் போய் செக் பண்ணுங்க. சில நேரத்தில் யாராவது உங்களுக்கு ஏதாவது சாம்பார் ஊற்றி கொடுத்துருப்பாங்க, அவங்க கேட்க மறந்துருப்பாங்க, நீங்களும் அவங்களும் மறந்துட்டாங்க, நானும் மறந்துட்டேன். 2 மாதம் கழிச்சு ஞாபகம் வரும், இது இந்த சாம்பார் அவங்க ஊற்றி கொடுத்தது அப்படின்னு. ஆனாலும் நமக்கு தான் இந்த மாதிரி அழகான பாத்திரம் இல்லையேன்னு அப்படியே அது அடுக்கலையில் அந்த டப்பாவை உள்ள சொருகி வச்சிங்க. சாபம். முதல்ல எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் எப்படி வந்ததுன்னா, ஒரு நாள் எப்போதும் எங்கள் அம்மா 10 பைசா கொடுப்பாங்க மதியானம் நான் சாப்பிட்றதுக்கு. 2வது 3வது படிக்கும் போதெல்லாம். அப்போ நான் 1வது படிக்கும்போது அப்போ திடீர்னு பேக்கெட்டில் கை விடுறோம், ஒரு 60 பைசா இருந்துச்சு. 60 பைசானா இப்போ ஒரு 600 ரூபா இருக்கிற மாதிரி சமானம் வச்சுக்கொள்ளுங்க. எப்பா நானும் யோசிச்சு பார்க்குறேன், எப்படா என் பேக்கெட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு எனக்கு தெரில, மறந்துட்டேன். நான் மாங்காய் வாங்கி தின்னேன், சோளம் வாங்கி தின்னேன், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தேன், இழந்த படம் வாங்கி கொடுத்தேன், அப்புறம் நெல்லிக்காய் உப்பில் ஊற வச்சுக்க நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட்டேன். மாங்காய், உப்பு மாங்காய் நான் என்னெல்லாம் அன்றைக்கி ஆசைப்பட்டனோ இவ்வளவும் செலவழித்தாலும் 35 பைசா தான் செலவழிச்சு மிச்சம் வந்தது. சாயந்தரமும் அதையெல்லாம் எடுத்து செலவழிக்கும் போது இந்த 60 பைசா எப்படி வந்ததுன்னு ஞாபகம் வந்துருச்சு. காலையில் எங்கள் அம்மா 1 ரூபா கொடுத்து வீட்டுக்கு சாமானை வாங்க சொன்னாங்க. 40 பைசாக்கு சாமானை வாங்கிட்டு எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு பள்ளிக்கூடம் போகிற அவசரத்தில் இந்த 60 பைசா கொடுக்க மறந்துட்டேன். சாத்தான் அங்கே மனசை கரைப்படுத்த ஆரம்பித்தான் பாருங்க. 60 பைசா அம்மாவும் கேட்கல, அம்மாவுக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் வரல. அடுத்த நாள் 5 பைசா கமிஷன் அடிக்க ஆரம்பித்தேன். 5 பைசா கமிஷன் அடிக்க ஆரம்பித்தேன். இந்த பழக்கம், கமிஷன் அடிக்கிற பழக்கம் என் வாழ்க்கையில் ரெகுலராக வர்ற மாதிரி ஆயிடுச்சு.
அப்போ 4ஆம் வகுப்புக்கு வந்தேன். அப்பதான் நரகம் பாதாளம்னு புஸ்தகம் 50 பைசா கொடுத்தாங்க. அதுல படிச்சோம் பாருங்க, பொய் சொல்றவங்க, ஏமாத்துறவங்க, திருடுறவங்களா நரகம் போவாங்கன்னா அங்க நான் மனம் திரும்பினேன். எனக்கு யாரும் சொல்லல, அந்த புஸ்தகத்துல படிச்சோம் பாருங்க, பயம் பிடிச்சிருச்சு. எங்க அம்மாட்ட போய் உண்மையை சொல்லி கன்ஃபஸ் பண்ணிட்டேன். எங்க அம்மா பரவாயில்லடா, பரவாயில்ல, ஆண்டவரை மன்னிச்சுடா சொல்லிட்டு எங்க அம்மா அப்படி சொல்லிட்டாங்க. ஆனாலும் என் மனசாட்சி அடிச்சிருச்சு. அப்ப பாருங்க, ஒரு ஞாபக மறதியில நம்முடைய மனசை கரைப்படுத்தி தேவனுடைய திட்டங்களை விட்டு பிசாசு நம்ம வழி நடத்தி சொல்றான். உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை அவன் தெரியாம மறப்பான், கடைசியில் அவன் தெரிஞ்சே செய்வான். இடம் கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க. எங்கே நம்முடைய பிள்ளைகளை பிசாசு வஞ்சிக்கிறான்னு பார்க்கணும். வஞ்சிக்க இடம் கொடுக்க கூடாது. நேராயிட்டு தான், இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு, இதே முடிக்க முடியல, பார்ப்போம், அப்புறம் சித்தமான பார்ப்போம். நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு விலையை வைத்திருக்கிறார். ஏன் ஆண்டவர் வெயிட் பண்றாரு தெரியுமா? அந்த குறித்த நேரம் வரணும், நீங்க முதிர்ச்சி அடையணும், இல்லை அவனுடைய பாவ நிறைவு அடையணும், உங்களுக்கான நேரம் நான் வரணும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் காத்துக்கிறார். 430 வருஷம் இந்த 7 ஜாதிகளை கொழுக்க வைத்தார். 430 வருஷம் அவனை அடிமைத்தனத்தில் போட்டு நொறுக்கி எடுத்தார். இந்த 430 வருஷம் இவன் பாவம் செஞ்சு கொளுத்து போனான். 430 வருஷம் அடிமைத்தனத்தில் தவிச்சு பெருமிச்சு விட்டு கஷ்டப்பட்டான். இவன் அக்கிரமம் நிறைவாச்சு, இவனை கொண்டு வந்து அழிச்சிட்டு அவன் இடத்துல இவனை வச்சாரு. இதை தாவீது நன்றாக அறிந்திருந்தார். அதனாலதான் அவர் சொல்றார், கர்த்தர் அவரை அடிக்கணும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றார், கர்த்தர் அவரை அடிக்கணும். அவர் செஞ்ச தப்புக்கு ஆண்டவர் அடிக்கட்டும், இல்ல அவருடைய காலம் வந்து சாவட்டும், இல்ல யுத்தம் வந்து அதுல சாவாரு. இது 3ல ஏதோ ஒன்று நடக்கிற வரைக்கும் நான் என் கையை அவர் மேல போட மாட்டேன். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு சுய வழியையும் சுய தந்திரத்தையும் தேடாதுங்க. யாக்கோபு சுய வழிகளை தெரிந்து கொண்டார். ஏசா கிட்ட டைம் பார்த்து ஏமாத்தி கொஞ்சம் செவப்பான கூடை கொடுத்து சேஷ்ட புத்திர பங்கு, அப்பனுடைய சொத்துல எல்லாமே 2 பங்கு, 3 பங்கு பிரிப்பாங்க. அதுல 2 பங்கு மூத்த பையனுக்கு சேஷ்ட புத்திர சுதந்திரம் கொடுத்துருவாங்க. மற்ற 10 பிள்ளைங்க இருக்குன்னா மிச்சம் 1 பங்குல தான் 10ஆ பிரிச்சு எல்லாத்துக்கும் பங்கு கொடுப்பாங்க. அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆஸ்தியே கொள்ளையடிச்சான்னு பாருங்க. ஆனா அவன் சொல்றான், வெறும் கோலும் கையுமாக தான் நான் போனேன், ஒண்ணுமே நிக்காது. உங்க பிள்ளைங்க கையில ஒண்ணுமே நிக்காது. நேர்மை உள்ளவங்களா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அநியாயத்தின் திரவியங்களோ ஒன்றுக்கும் உதவாது என்று வேதம் சொல்கிறது. அன்னைக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். யாக்கோபு நினைச்சிட்டுமா, 2 பங்கு எனக்கு இந்த வீட்டுல, 2 பங்கு இந்த வீட்டுல, அப்படியும் ஏமாத்தினா முதலுக்கு மோசம் வந்துச்சு. ஒண்ணுமே இல்லை சொல்றான், வெறும் கோலும் கையும் தான், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. கஷ்டப்பட்டு 14 தடவை சம்பளத்தை மாற்றி, 10 முறை சம்பளத்தை மாற்றினா 14 முறை அவனை ஏமாத்தினான். லாபானை ஏமாத்தினான். இவன் 2 தடவை ஏமாத்தினான், அவனை 14 தடவை ஏமாத்தினான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, குறித்த காலம் வர்றதுக்காக காத்திருங்கள். தேவன் உங்களை தெரிந்து கொண்டாரானால் உங்களை உயர்த்துவார். நீங்க குறுக்கு வழியை நாடாதீங்க, குறுக்கு புத்தியை தேடாதீங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஏற்ற காலத்திலே என்னை உயர்த்துகிற வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன்னு சொல்லுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவன் என்ன வேணா பேசிட்டு போறான், என்னடா இன்னும் மேல வரல, என்னடா இன்னும் முன்னேறல சொல்லிட்டு போறான். தேவன் என்ன நினைக்கிறாருன்னா அவனுக்கு தெரியாது. தேவன் என்ன செய்யணுங்கிறது அவனை கேட்டு செய்யணுங்கிற அவசியமும் கிடையாது. நான் அவனுக்கு பதில் சொல்லணும்னு எனக்கும் அவசியம் கிடையாது. ஏன்டா அது உனக்கு நடந்தது, அது உனக்கு சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன்டா இன்னும் மேல வரல, நான் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏனென்றால் இது தேவனுடைய கரத்தில் உள்ளது, தேவன் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. முதல்ல அவர் நீதியை சரி கட்டுகிறார். 2வதாக என்னை அவர் சுத்திகரித்து ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்துகிறார் நான் கனப்படுவதற்கு. 3வதாக குறித்த காலம் ஏற்ற காலம் வர்றதுக்காக அவர் பொறுமையா இருக்கிறார். அதனாலதான் இன்னும் செய்யல, இன்னும் எவ்வளவு காலம் ஆண்டவரே. அவருக்கு தெரியும் சரியான நேரம் பக்கம் வரும்போது பிரியாணி எப்ப தம் ஆகுதோ அப்ப தெரியும், சமைச்சவனுக்கு தெரியும் இப்பதான் தம் உடைக்கணும். பிள்ளைங்க சொல்ல இன்னுமா ஆகுதோ, நீ அடுப்பா பண்ணிட்டு போட்டு கொடு. ஆனா சமைச்சவனுக்கு தெரியும் அது உள்ள இன்னும் வேகலை. இவன் கேட்காமே வெந்தவன மூடி திறந்து எடுத்து போட்டு கொடுத்துருவான். அப்பாவுக்கு தெரியும், பரம தகப்பனுக்கு தெரியும், ஏற்ற நேரம் வரும்போது உன் விண்ணப்பங்கள், உன் ஏக்கங்கள், உன் விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவன் நிறைவேற்றார். கண்களை மூடி ஜெபிப்போம். தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கலாமா? சில நேரங்கள் நம்மை தேவன் மீட்கிற ஒரு நேரம், தேவன் நம்மை மீட்டுக் கொள்கிற ஒரு நேரம். இது தேவன் நம்மை மீட்டுக் கொள்கிற நேரம், உன் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிற நேரம், உன் அடிமைத்தன விலங்குகளை தேவன் உடைக்கிற நேரம். அந்தகார சங்கிகளிலே முறித்து, இருப்பு தாழ்பால்களை உடைத்து, வெண்கல விலங்குகளை எல்லாம் உடைத்து, அந்தகாரத்தில் பிசாசு உனக்கு விரோதமாக பிடித்து வைத்துக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் பிடுங்கி தோண்டி எடுத்து வெளிப்படுத்தி உன் கரத்துல தேவன் கொடுத்து உன்னை உயர்த்துகிற நேரம்.
ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் ஆவி, ஆத்மா, சரீரம் எனக்கு தந்த எல்லாம், என் பிள்ளைங்க, என் மனைவி, என் குழந்தைங்க, எங்க அம்மா அப்பா, ஆண்டவரே எனக்கு உண்டானது, என் வீடு, ஆஸ்தி, ஐஸ்வர்யம் எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. உம்முடைய கடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஆகானை போல அந்த குடும்பமே நாசமா போறதுக்கான அந்த வெள்ளி பாலத்தையும் பொன் பாலத்தையும் அந்த வெள்ளி சேக்கலையும் அந்த பொன் பாலத்தையும் பாபிலோனை சால்வையும் எடுத்துட்டு வந்து அவன் புதைச்சு வச்சான் பாருங்க. அவன் முழு குடும்பம், ஆடு மாடு எல்லாத்தையும் கல்வீசி அழிக்கிற அளவுக்கு மாறிடுச்சு. சில சாபமான காரியங்களை நான் மறைத்து வைத்தால் அது என் சந்ததி, என் குடும்பத்தை அழிப்பதற்கு காரணமாக அமைந்துவிடும். இந்த நாளிலே தேவன் அதை மீட்டுக்கொள்ள விரும்புகிறார். நம்முடைய ரத்தத்தினாலே, வசனத்தினாலே, ஆண்டவருடைய உபதேசங்களினாலே, பரிசுத்த ஆவியானவராலே ஒரு சுத்திகரிப்பை, ஒரு விடுதலையை, ஆசீர்வாதத்தை தேவனே கட்டளையிடுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஒரு விடுதலையோடு கூட கடந்து போங்க. கர்த்தர் தடைகளை மாற்றுவார். எல்லா இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். ஒரு பெரிய உயர்வை தருவார். அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊற்றுக்கண்களை திறந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரமநாதா நகாதையா ரோமானா ஷியாதலபா ஹalleluya ரெமெலேதுனா கமதுனு ரமகாத்தினா ரபூரமாலபா. விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்தகார சங்கிலிகள் தெறிப்புண்டு போவதாக. தேவனுடைய ஆவியானுடைய வல்லமையினாலே விடுதலை உண்டாவதாக. அன்று திறக்கப்பட்ட வாசல் உண்டாவதாக. ஒரு பரிசுத்தம் உண்டாவதாக. சுத்திகரிப்பு உண்டாவதாக. மேன்மை உண்டாவதாக. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிரப்பப்படுவார்களாக. ஹalleluya. சோத்ரம் 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 சோத்ரம். பரிசுத்தமான பிதாவே, நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் உதவி செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் எழும்புகிற அநேக கேள்விகளுக்கு தேவனே நீர் ஆச்சரியமான உம்முடைய அனந்த ஞானத்தின் அடிப்படையில் நீர் எங்களுக்கு தருகிற நல்ல பதிலுக்காக ஸ்தோத்திருக்கிறோம். இந்த காலவெளியில் நீர் தந்த பதிலுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கும் உம்முடைய திட்டங்களுக்கும் உம்முடைய சித்தங்களுக்கும் எங்களை முழுவதுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குறைவுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களை சுத்திகரித்து ஆண்டு எங்களுக்கு நீதியை சரிகட்டி எங்களுக்கென்று நீர் குறித்த அந்த நேரம், காலம், முதிர்ச்சி, பக்குவம், பண்புகள் வருகிற வரைக்கும் நீர் காத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாங்கள் முழுமையாக சரணாகதியாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சுய பக்தியின்படியோ சுய வழிகளின்படியோ நாங்கள் நடவாமல் ஆண்டு தேவனுடைய சத்தியத்திற்கும் பிதாவாகிய தேவனுடைய சித்தங்களுக்கும் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு விடுதலையையும், பரிசுத்த ஆவியானவர் ஒரு சுத்திகரிப்பையும், பரிசுத்த ஆவியானவர் ஒரு தகுதிப்படுதலையும் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த காலைவெளியிலே கேள்விகளோடு, பலவீனங்களோடு ஆண்டவரே கர்த்தாவே, கெட்ட செய்திகள் எனக்கு வந்தது என்ன, ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று கேட்கிற மக்களை நீர் கண்ணோக்கி பார்த்து அவருடைய எல்லா உபத்திரவத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தாவை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்திலே பலப்படுத்துவீராக, ஆவியிலே பலப்படுத்துவீராக, கிருபையினாலே பலப்படுத்துவீராக. ஆண்டவரே இன்னும் கர்த்தருக்குள்ளாக வழிநடத்துவீராக. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், பெரிய காரியங்களை செய்து நம்முடைய பரிசுத்த நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையின் வாசலுக்கு நாங்கள் பிரவேசித்து நம்முடைய மகிமையை கொண்டாட முடியான பெலனாலும் வல்லமையினாலும் நம்பிக்கை நங்கூரமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே அப்படியாக அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சுத்திகரிப்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆயத்தப்படுத்துதல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஜெயம் உண்டாக கடவுது என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறோம். கர்த்தர் வண்ணமாய் செய்யும் மாசற்ற வரிக்கு எங்களை மகிமைப்படுத்தி ஆயத்தப்படுத்தும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஆத்மாவை ஞானமடைய வைத்து, அறிவடைய வைத்து, தொடர்ந்து தேடுபடியான கிருபைகளை தாரும். ரட்சகரும் கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மனமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வாங்க மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் அனைவரோடும் உலகிற சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் கர்த்தர் திரும்ப வருமுனும் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you. சனிக்கிழமை 1ஆம் தேதி ஆராதனை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you all.